ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்மார் சேனல். நான் உங்கள் கவிதா அருள். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்காக மட்டன் வந்து 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 1.5 கிலோ வந்து ஜீரா ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மட்டன் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்காக நான் இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு இதில் வந்து பாதி சேர்த்தா போதும் நமக்கு. சால்ட்டு அரை சால்ட்டு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிளகாத்தூள் இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 3 விசிலுக்கு. பாருங்கள், கறி நல்லா வேக வச்சு எடுத்து ஆச்சு. குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த பக்கம் பாத்திரம் வச்சுட்டேன். இதில் வந்து தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஆயில் 100 கிராம், நெய் 100 கிராம் ஊற்றுறேன். நான் வந்து 1.5 கிலோ ரைஸ் போடுறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஊற்றுறேன். பாருங்கள், வெங்காயம், பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை இதெல்லாம் வந்து சேர்த்தாச்சு. இது நல்லா நம்ம வதக்குவோம். இது கூடவே நம்ம ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வரணும் பிரியாணிக்கு. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக, சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா தழையை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துருக்கேன் 1.5 கிலோ ரைஸ்க்கு. பாருங்கள், கொத்தமல்லி தழை எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துடலாம். நான் மசாலாவுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவு காஷ்மீர் ரெட் சில்லி எடுத்து வச்சேன். ஏன்னா வெறும் தனி மிளகாய் தூள் வந்து ஏற்கனவே நம்ம கறியில் போட்டிருக்கோம். அதனால் காஷ்மீர் ரெட் சில்லி கலருக்காக. இது வந்து
மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி மசாலா வாட போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே தயிரும் 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். நான் தயிர் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையே சேர்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சு மட்டனை சேர்த்துடலாம். நல்லா மட்டனை மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மட்டன் இதுவாகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் ஏற்கனவே வந்து சொன்னேன் இல்லைங்களா, 1.5 கிலோ ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி இது பண்ணியிருக்கேன். நான் கறி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். அது கூடவே தனியாக வந்து இது தேவையான அளவு சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கணும். ஏற்கனவே வந்து நம்ம கறி வேக வச்ச தண்ணிக்கு உப்பு போட்டிருக்கோம். கறி வேக வச்ச இதுலேயும் உப்பு போட்டு வச்சுருக்கோம். நம்ம கூடவே வந்து நம்ம வெங்காயம் வதக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நான். அதனால் ஒரு கொதி வந்த பிறகு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் வந்து உங்களுக்கு விருப்பம், கூட குறைய நீங்கள் சேர்த்துக்க வேண்டியது உங்களோட விருப்பம். நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரமும் உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி போட்டுடலாம். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் நான் ஜீரா ரைஸுக்கு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் உப்பு வந்து கூடுதலாக இருக்கணும். ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வேகட்டும். தண்ணி வச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை தம் கட்டிடலாம் பிரியாணியை. பாருங்க, கீழே கனமான தோசைக்கல் வச்சுருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். தண்ணி இப்போ இது மாதிரி இருக்குது. தண்ணி வச்சிடறேன். வெயிட்டான ஜெக்ஸால் தண்ணி நிரப்பி வச்சிடலாம். இன்னும் நிரப்பணும் தண்ணி. வெயிட் பண்ணு. பாருங்கள், ஈரல் கல்லீரல் வேக வச்சுருக்கேன். பாருங்கள், இது நல்லா உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கவாப்புக்கு சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். கவாப் ரெடி பண்ணணும். இதில் வந்து கவாப் மசாலா, இது ரெடிமேட் கவாப் மசாலா தான் நான் சேர்ப்பேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. சிக்கன் கடையிலே விற்கிறாங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/2 லெமன், ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர், முட்டை, ஒரு முட்டை. இது எல்லாத்தையும் நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. தம் வச்சிடணும்.
சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பிரியாணி ரெடி. பாருங்கள், ஈரல் கல்லீரல் தான் செய்ய போகிறேன். வெந்துருச்சு. அரை ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சோம்பு போட்டு அரை ஸ்பூனு. இங்கே பாருங்கள், கறி நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு தான் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே தனியாத்தூள் ஒரு 1 ஸ்பூன், கூடவே கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஈரல் கல்லீரலை சேர்த்தலாம். சிக்கன் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிடும். உப்பு ஆனால் இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அரை ஸ்பூன் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வேக வச்சு எடுக்கணும். கபாப் போட்டுடலாம். ஒரு சைடு சீக்கிரம் ஆகிடும் இல்லையா? பாருங்க, இப்போ இது தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை தூவிடலாம். பாருங்க, ஈரல் கல்லீரல் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் கவாப்பு ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கு சாப்பாடு வைக்கிறேன். சாம்பிராணி போடணும் இல்லையா, அதுக்காக. பாருங்கள், இன்றைக்கி எங்களுடைய ஈஸ்டர் சமையல் மட்டன் பிரியாணி, சிக்கன் கபாப், ஈரல் கல்லீரல் ஃப்ரை, தயிர் பச்சடி.